நண்பர்களுக்கு வணக்கம். இது அப்துல் கலாம் ஆட்டோபயோகிராஃபியான விங்ஸ் ஆஃப் ஃபயரோட 3வது சாப்டர். இந்த சாப்டரில் அவர் முதலாக இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணதோட பிக்சரும், அங்கே அவருக்கு நடந்த அனுபவங்கள், அப்புறம் வேலைக்கு வந்தது, அங்கேருந்து அதன் பிறகு இறுதியாக நியூயார்க் கிளம்புற வரைக்கும் ஒரு பிக்சர் இந்த சாப்டரில் இருக்குது. ஒரு ராமேஸ்வரம் மாதிரி ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து திருச்சியில் மெட்ராஸில் படிச்சுட்டு பெங்களூரில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அவர் முதலாக இன்டர்வியூக்காக டெல்லிக்கு போகிறாரு. அந்த 2000 கிலோமீட்டர் பயணத்தை ரொம்ப எழுச்சியாக அதை விவரிக்கிறார். அவர் பார்த்த காட்சிகள் எப்படி பல்வேறு நிலப்பரப்புகள் இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே ஓடக்கூடிய நதிகள், மக்களை ஜன்னல் வழியாக அவர் பார்த்த விவசாய நிலங்கள், அதில் வேலை செஞ்ச மக்கள், கை காட்டிய குழந்தைகள் எல்லாத்தையுமே அவர் ஞாபகம் வச்சு சொல்கிறாரு இந்த பார்ட்டில். அண்ட் இதில் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்கப்பா கேட்டால் கொந்தளிச்சிருவாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்கிறாரு. 1500 தான் ஃபேர் ஸ்கின்ட் ஆரியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க வேறு மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆட்சியில் உள்ளவங்க. ஸோ 2 இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. முதல்ல டிடிடிபி, அதன் பிறகு ஏர்ஃபோர்ஸ். இது முதல்ல டெல்லியில் டிடிடிபியில் அட்டன் பண்ணிவிட்டு டேராடூனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஏர்ஃபோர்ஸ் அட்டன் பண்ணுறாரு. செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் அவர் அட்டன் பண்ண 25 பேரில் அவர் 9வது ஆளாக வர்றார். ஆனால் ஏர்ஃபோர்ஸுங்க அன்றைக்கி 8 பேர் தான் அவங்களுக்கு தேவை. அதனால் ஹி வாஸ் ஸோ டிஜெக்டட். என்னடா இவ்வளோ தூரம் இந்த வேலை நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்மையிலேயே அவர் அங்கே அதுதான் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்கலை. அது நடக்கலைன்னொன்னே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட இதை படித்து பார்க்கும்போது வாரணம் ஆயிரம் படத்தில் இன்டர்வல் பிளாக்கில் வர்ற மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவரும் போய் நிற்கிறாரு. ஸோ அங்கேருந்து ஒரு ஆசிரமத்துக்கு போகிறார். சிவானந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. அங்கே உள்ள துறவிகளெல்லாம் பார்க்குறாரு. ஒரு துறவி சொல்கிறாரு. அகெயின் அவரும் இந்த ஆல்கெமிஸ்டில் வந்த மாதிரியே. ஸோ இவர் ஒரு மொமெண்ட் ஆஃப் டிஜெக்ஷனில் அங்கே போனப்போ இதுக்கு முன்னாடி அவரோட டீச்சர் சொன்னதே தான் அந்த துறவி சொல்கிறார். நீ டிசையரும், நீ ஆள் மனசில் எதை விரும்புகிறியோ அது உனக்கு கிடைக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ இங்கே இது உனக்கு கிடைக்கல அப்படின்னா இது நீ தேடிட்டு இருந்தது இது இல்லைன்னு சொல்கிறார். உனக்குரியது உன்னை தேடி வரும், இல்லை உனக்குரியதை நீ அடைவ, இந்த ஃபெயிலியர் பற்றிலாம் பயப்படாத அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த சாமி சொல்கிறாரு. ஸோ அங்கே முடிச்சுட்டு டேராடூனில் இந்த விசிட்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப டெல்லிக்கு என்கொயரி பண்ணும்போது அவரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குறாங்க. இது 1958. அன்னைக்கு அவரோட சம்பளம் வெறும் 250 ரூபா. இன்றைக்கி 250 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மாதம் செல்ஃபோன் கூட ரீசார்ஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 58 அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளோதான் சம்பளம். அவர் அந்த இதை வாங்கிட்டு இங்கே பெங்களூருக்கு தான் வர்றார். பெங்களூரில் உள்ள இடத்துல தான் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊருக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து படித்து இப்போ வெளியில் போகும்போது அவருக்கு நிறைய விஷயங்கள் அந்நியமாகவும் ஏற்றுக்கிட முடியாததாகவும் பழகுவதற்கு கடினமானதாகவும் இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்கிறார். கான்பூரில் கொஞ்ச நாள் ட்ரைனிங் இருக்கும்போது அங்கே உள்ள அந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமி, அங்கே உள்ள பாப்புலேஷன், அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், எப்போவுமே டைனிங் டேபிளில் உருளைக்கிழங்கால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு கூட்டோ குழம்போ குருமாவோ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். ஒரு சாதாரண பின்புலத்திலேருந்து மேலே வந்தவங்க அந்த கூடுகளை உடைச்சிட்டு வெளியில் பயப்படாமல் பேசாமல் அந்த கூட்டுக்குள்ளேயே ஒடுங்கி போயிட வாய்ப்பு இருக்குது. நம்மளால் முடியுமா? இந்த டைமில் எனக்கு இதே புக்கில் உள்ள இன்னொரு கதை ஞாபகம் வருது. ஹவு ஃப்ராக் வென்ட் டு ஹெவன்ற கதை. அந்த கதையில் அந்த ஃப்ராக் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். வாட் எவர் இட் இஸ், ஐ வில் பி ஏபிள் டு டூ இட் இஃப் ஐ ட்ரை அப்படின்ற மாதிரி. நான் முயற்சி பண்ணால் என்னால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அண்ட் அகைன் இந்த சிலபஸ் எல்லாமே, இந்த பார்ட் 2 இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்க கல்வியை வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை திரும்ப வெவ்வேறு லெசன்ஸும் அதை தான் திரும்ப சொல்லுது. ஏன் படிக்கணும், படிக்கிறதுனால ஒருத்தர் அடையக்கூடிய வெற்றி என்ன அப்படின்றது தான் அதுக்கான காரணங்களை சொல்கிற மாதிரி தான் இந்த சிலபஸே உருவாக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது அந்த ஒருத்தர், ஒரு சாதாரண பின்புலத்தில் உள்ள ஒருத்தர் அப்படி ஒடுங்கிடாமல் அவர் மனசாலையும் அறிவாலையும் வளரணும், விரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் மனசும் அறிவும் வளர்ந்த பிறகு அது திரும்ப சுருங்காது அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருக்கு அந்த விஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவரை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டாக போட்டு ஒரு இதுக்கு அனுப்புகிறாங்க. விகே கிருஷ்ணமேனன் அப்படின்றவர் அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அவர் நேரடியாக அந்த ரிசர்ச் நடக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்து பல கேள்விகளை கேட்குறாரு.
ஸோ அப்துல் கலாம் மேலே அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அடுத்த தடவை வரும்போது என்ன ப்ராக்ரஸ்ன்னு பார்ப்போம். 1 இயர் கழித்து வரும்போது அப்துல் கலாம் அன்றைக்கி வந்து ஒரு ஹோவர் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை செய்கிறதுல அவர் தான் ஹெட்டாக இருக்கார். அவர் கீழே ஒரு டீம் ஆஃப் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இது எல்லாம் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஸ்டேஜில், இதெல்லாம் 1960களே நடக்குது. இந்தியாவில் அன்றைக்கி வேறு எந்த பெரிய தொழில்நுட்ப அட்வான்டேஜும் கிடையாது. இவங்க இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. எங்கேயோ உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு, ஒரு மாடலை வச்சுக்கிட்டு அது இப்படி யூகத்திலேயே செய்கிறது தான் அதெல்லாம். ஸோ அந்த ஹோவர் கிராஃப்டோட ஒரு 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 ப்ரோட்டோடைப்பை அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்துல் கலாம். அதை பார்த்து மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. இது எப்படி செய்ய முடியும், இவன் என்ன நினச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி சிரிக்கிறாங்க. ஆனால் அப்துல் கலாம் இந்த இடத்துல வந்து ரைட் பிரதர்ஸை வந்து மேற்கோள் கட்டுறார். ஏரோப்ளேனை உருவாக்கின ரைட் பிரதர்ஸ் அவங்க வந்து 7 வருஷம் வந்து முதல்ல சைக்கிள் ரிப்பேர் பார்க்குற ஷாப்பு தான் வச்சுருந்துருக்காங்க. அதிலிருந்து தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு ஏரோப்ளேனை உருவாக்குறத பற்றி பரிசோதனை முயற்சியெல்லாம் பண்ணி ஒன்று உருவாக்குறாங்க. அதை சொல்லிவிட்டு அவங்கள கிண்டல் பண்ணி ஒருத்தர் கவிதை எழுதினாருன்னு சொல்லி இந்த கவிதையிலேருந்து சில வரிகளை சொல்கிறார். எப்படி ஒருத்தர் ஒன்றை முயற்சி பண்ணும்போது அதை கிண்டல் பண்ணுறதுக்கு 100 பேர் வருவாங்க, இல்லை 1000 பேர் வருவாங்க. பட் ஆனால் ஒருத்தர் தன்னோட எபிலிட்டி தெரிஞ்சு, தன்னோட திறன் தெரிஞ்சு தொடர்ந்து ஒன்றை முயற்சி பண்ணி பார்க்கும்போது அது வெற்றி அடையும் சொல்கிறார். அதே மாதிரி 1 இயர்க்கு அப்புறம் கிருஷ்ணமேனன் வந்தப்போ அதை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் வந்து நான் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கிருஷ்ணமேனனை கூப்பிட்டப்போ அப்துல் கலாமே ஓடருன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த ஹோவர் கிராஃப்டாக நீங்கள் அப்துல் கலாம் தான் அதை ட்ரைவ் பண்ணி காட்டியிருக்காரு. நீங்கள் ஹோவர் கிராஃப்ட்ன்றது கிட்டத்தட்ட நிலத்து மேலே நிலத்தில் இல்லை, அதிலிருந்து கொஞ்சம் எலும்பி அந்த ஃபேன் நீங்கள் தேடி பாருங்கள், இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள். ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் அது வரும். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவர் கிருஷ்ணமேனனை வந்து மாற்றிட்டாங்க. அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்து பதவி இறக்கப்பட்டார், இல்லை ரிசைன் பண்ணார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. அநேகமாக இந்தியா சைனா வாரம் முன்னிட்டு அது நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அங்கே இன்னொருத்தர் வர்றாரு, இன்னொரு பெரிய ஆள். ஆனால் யாருன்னு சொல்லி கலாமுக்கு தெரியாது. அவருக்கு அதை வந்து டெமோ காட்ட சொல்கிறாங்க. ஸோ கலாம் அவரை கூப்பிட்டுட்டு போய் இதெல்லாம் டெமோ காட்டும்போது அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் போன பிறகு கலாமுக்கு வந்து பாம்பேயில் வந்து இன்கோஸ்பார் அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கி வந்து இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்ன்றது இருக்குது. பின்னர் லேட்டராக அது இஸ்ரோவாக மாறி இருக்கலாம். ஸோ அங்கே இன்டர்வியூ வர சொல்லி அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருது. வந்துட்டு போனவர் வந்து எம்ஜிகே மேனன். ஒரு கிருஷ்ணமேனன் இல்லை அப்படின்னா, விகே கிருஷ்ணமேனன் இல்லைன்னா எம்ஜிகே மேனன்ற அவரோட உருவத்தில் கலாமுக்கு அடுத்த வாய்ப்பு வருது. அங்கே போனால் விக்ரம் சாராபாய் இருக்கார். இன்றைக்கி விக்ரம் சாராபாய் அவரோட பேரில் தான் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் பேர் வச்சுருக்காங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒரு முன்னோடி டாக்டர் விக்ரம் சாராபாய். முதல் மிசைல் போனதில், முதல் சேட்டலைட் போனதில் அவரோட ரோல் முக்கியமானது. அங்கே பாம்பேக்கு போனோன்னா அங்கே இன்டர்வியூ நடக்குது. அதுக்கப்புறம் அவரை வந்து ராக்கெட் இன்ஜினியராக இன்கோஸ்பாரில் எடுத்துக்கிறாங்க. இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒரு எம்ப்ளாயியாக, ஒரு அங்கமாக, ஒரு ராக்கெட் இன்ஜினியராக அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த பிறகு தான் இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடம் சரியானதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்த அக்வயர் பண்ணுறதுல இருந்த சிக்கல்கள், அங்கே இருந்த கலெக்டர் இதெல்லாம் எப்படி பேசி சரி பண்ணாங்க, அங்கே இருந்த சர்ச்சே எப்படி அவரோட ஆஃபீஸாக மாறிச்சு, இந்த தகவலெல்லாம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளில் வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே போகக்கூடிய நியூயார்க்கில் அங்கே போகக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்கிது 6 மாத பயிற்சிக்காக. அதை தொடர்ந்து அவர் வந்து அந்த வாய்ப்பு வந்த உடனே இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அவருக்காக வந்து ஒரு சிறப்பு தொழுகையும் விருந்தும் வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு பண்ணுறாரு. இவரை வழி அனுப்புறதுக்கு வந்து அவரோட பால்யகால நண்பர்களான ஜலாலுதீன் மற்றும் சம்சுதீன் வந்து பாம்பே வரைக்கும் வர்றாங்க. ஸோ முதல்ல நாட்டை விட்டு அவர் அப்போ தான் போகிறாரு. அது வெளியில் ஒரு 6 மாத ட்ரைனிங்காக போகிறாரு. அவங்க கண்ணீர் மல்க என்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறார். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ அப்துல் கலாமோட இந்த பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், முதல் 3 சாப்டர் அவரோட விங்ஸ் ஆஃப் ஃபயரில் இருந்து வெரி இன்ஸ்பைரிங். ஒரு ஆம்பிஷியஸான ஒரு மாணவருக்கு வந்து இது இன்ஸ்பைரிங்காக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நேரடியாக இந்த டெக்ஸ்டையும் படித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.